ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மே 20 இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறி இறங்கி ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் இருந்துச்சு. சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே வந்து 1% வரைக்கும் சரிஞ்சாலும் அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வோடஃபோன் ஐடியா, ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ், அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம், பயோனோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. வோடஃபோன் ஐடியா வந்து ஜியோ, அதுக்கப்புறம் ஏர்டெல், அதுக்கப்புறம் வந்து ஒரு தேர்ட் லெவலில் இருக்கிற டெலிகாம் ப்ரொவைடர். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுது. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் க்ரூட் ஆயில் விலை சரிவுங்கிறதுனால சந்தைக்கு சாதகமாக இருந்தது. அப்புறம் வந்து அமெரிக்க பத்திரங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ரூபாயின் மதிப்பு வந்து பலவீனம் அடைந்தாலும் முதலீட்டாளர்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து வோடஃபோன் ஐடியா 13.60 போச்சு. இது மெயினாக வந்து பி ரேஷியோ வந்து 4, ஏர்னிங் பர் ஷேர் 3.19 இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,40,000 கோடி இருக்குது. பிபி ரேஷியோ நெகட்டிவில் தான் இருக்குது. இந்த ஷேர் வந்து நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. வோடஃபோன் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் இன்றைக்கி. காலையில் 11 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 கோடிக்கு மேலே பங்குகள் வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகளில் ஃபஸ்ட் டைம் வந்து 51,000 கோடி லாபத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் 1% ஏறி இருக்குது. இதுக்கு மேலேயும் ஷேர் ப்ரைஸ் ஏறும். கொஞ்சமாக வாங்கி வேணால் ட்ரை பண்ண பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ஃபின்டெக்ஸ் கெமிக்கல்ஸ், இதோட Q4 ரிசல்ட்ஸில் லாபம் வந்து 118% இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆகி 43.8 கோடியாக இன்க்ரீஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு இந்த ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் ஷேரில். 7 கோடிக்கு அதிகமான பங்குகள் வந்தது. 35.80 ரூபாங்கிற 52 வீக் ஹையையும் இது டச் பண்ணியிருக்கு. இந்த ப்ரைஸ்லேருந்து ஏறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அடுத்து ஓலா எலக்ட்ரிக் Q4 ரிசல்ட்ஸ் வர இருக்கிற நேரம் இவி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறையா சேல் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் நிறையா ஷேர்ஸ் ட்ரான்சாக்ஷன் நடந்தது. இதில் வந்து இதோட ஷேர்ஸ் ப்ரைஸ் வந்து 3% மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. 4 கோடிக்கும் அதிகமான பங்குகள் வந்து சேல் ஆச்சு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம். போன இயரோட இந்த வருஷம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 168 கோடி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 37 கோடியாக வந்து அதோட லாபம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து 8% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 369 ருபீஸுங்கிற புதிய உச்சத்தையும் அடைஞ்சிருக்கு இந்த ஷேரோட ப்ரைஸு. 4 கோடிக்கும் அதிகமான பங்குகள் வந்து கைமாறி இருக்கு. இந்த ஷேர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது. இவங்க வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் வந்து கன்சிடர் பண்ண முடியும் இந்த ஷேர்ஸ் எல்லாம். பட் அனலைஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்கள் எந்த ஷேரையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மேஜராக வந்து மக்கள் கன்சிடர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டாடா கோல்ட், டாடா சில்வர் ETF, எஸ் பேங்க், டாடா ஸ்டீல், பிஎல், சுஸ்லான் எனர்ஜி, இது மாதிரி நிறையா ஜேபி பவர் போன்ற ஷேர்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணாங்க. மெயினாக வந்து எந்த ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜென்ரலாக மல்டிபிள் ஆர்டிகல்ஸ்லேயும் சரி, மக்களோட ஒப்பீனியன்லேயும் உள்ள இதில் இது வந்து உள்ள டேட்டா தான். இது வந்து இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். பட் வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் நல்ல நல்ல ஷேர்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.